நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நைட்டு தூங்கும்போதெல்லாம் பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்துச்சி இது அதுன்னு சொல்லிட்டு நிறையா சாதிக்கப்புறம் அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷன்லாம் இருந்திருக்கும். பட் காலையில் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு தட்டுமே இருந்திருக்காது, எல்லாமே காணாமல் போயிருந்திருக்கும். அதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்துருப்பீங்க. அதுக்கான ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அந்த பிளானிங்கை நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லா வேலைகளையுமே இருக்குது. ஸோ அந்த பிளானிங்க்கு அப்புறம் தான் எல்லா ப்ராசஸுமே நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்களா, அந்த பிளானிங்கில் நீங்கள் உங்கள் பேச்சை எந்தளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட பேச்சை இந்த யூனிவர்ஸும் கேட்கும். அது உங்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது அதை நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூனிவர்ஸும் உங்களுக்கு வழிவிடும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் மோட்டிவேட்டாக இருக்கிறீங்க, இல்லை அதை வந்து எப்படியோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேச்சை நீங்கள் கேட்கணும், நீங்கள் பிளான் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் உங்களுக்காக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த பண்ணி கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறத நீங்களே கேட்கல அப்படின்னா மற்றவங்க எப்படி கேட்பாங்க? அதுதான் விஷயம்.